கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் போட்டிருக்கு. முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் கொடுக்குது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாட்டில் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் இருக்கிறோம். அதனால ஆண்பற்ற பிள்ளைங்க என்ன வசனம் என்ன சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணுமா. தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது முதல்ல ஆண்டவர் என்ன யார் அப்படிங்கிறது தெரியணும். தேவ ராஜ்யம் என்னங்கிறது தெரியணும். ஒன்றுமே தெரியாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் வசனம் போட்டிருக்கு 32ஆம் வசனத்தில் 31 போட்டிருக்கு, 1 போட்டிருக்கு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுங்கிறதே பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. அதனால என்ன சொல்லுங்கள், முதலாவது தேவன் ராஜ்யம் நீங்கள் தேடுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை என்ன செய்யணும், தேடணும். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களே என்னையும் தான் ஆண்டவர் உலகத்தில் என்ன படைச்சு வச்சுருக்கிறாரு. எதுக்குன்னு கேட்டால் அவருடைய ராஜ்யத்துக்குரியது பிரசங்கம் பண்ண வேண்டியதா. ஏசப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது பிரசங்கம் பண்ண தான் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கி எல்லாத்தையும் செய்து கொடுத்து முடிச்சுட்டு தேவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாரு. நமக்கு அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. எப்படி செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்னத்தை உண்போம் உடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொன்னால், நீ முதல்ல ராஜ்யத்தை நீதி தேடு, என்னுடைய ராஜ்யத்தை தேடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை தான் நினச்சிடாரு ஆண்டவர் செய்து முடிச்சுட்டு போயிருக்காரு. லூக்கா அந்த ரொம்ப பிடிச்ச வசனம் என்கிட்ட அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 2 வசனம் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண தான் நான் வந்தேன்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போயிருக்காரு. கூப்பிடுற அவருக்கும் சபியமாக இருக்கிறாங்க ஆண்டவர். ஆனால் நம்ம என்ன செய்யணும் கிடச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை என்ன செய்யணும், எல்லா மக்களுக்கும் சொல்லணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காக வந்தார், ஏன் மக்களை ரசிக்கிறாரு, ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, பரலோக ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண தான் தேவன் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பவுல் சொன்னது போல் நேரம் வாய்த்தாலும் நேரம் வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். அதனால் அவங்க ஆண்டவருக்கு அவருக்கு நிறைய சுவிசேஷ தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னார். ஒவ்வொரு ஊராக போய் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நாடுகளுக்கும் போய் சுவிசேஷம் சொன்னது போல் நம்மளும் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். அப்போது எல்லாம் நமக்கு தருவார். அவர் ராஜ்யத்தை தேட தேட அவரை நெருங்கி போக போக நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் கொண்டு நிரப்புவார். அதனால் அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.